ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரியாக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. இப்போ அவங்க ஜேவோட அம்மா குழம்பிகிட்டு இருக்காங்க. என்னோடய பையனை ரொம்ப நாளாக காணோம், அவன் எங்கே போனானே தெரியல அப்படி குழம்பிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஜேவோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு அவனையும் காணோம், நிறைய பேர் காணோம். நாங்கள் நியூஸ் பேப்பர்லேயே போட்டு பார்த்தோம், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. எப்படியாச்சும் நான் பையனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுங்க ப்ளீஸ் சார். மேடம் அழுகாதீங்க, இது மாதிரி நிறைய குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்களே, எப்படின்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது, வெளியே ஒரு ஐஸ்கிரீம் வேனோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதான் நினைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜேவோட அம்மா குழம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேக்ட்ரி காட்டுறாங்க. ஓகே, அந்த ஐஸ்கிரீம் மேனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட என்ட்ரி. ஓ, சின்ன பசங்களா, கதவு திறங்க, ஒழுங்கு மரியாதையே கதவு திறந்துருங்க, என்ன நான் அடிச்சு உடச்சிட்டு உள்ள வந்துடுவேன். சப்பி பாய்ஸ், சப்பி கிரேசி ஐஸ்கிரீம் மேன் அப்படின்னு வெளியே போக ஒரு வழியை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எடுத்து கீழே இருக்கு, திறக்கணுமா, இந்த சோஃபா தொடணுமா, திறந்துடும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் திறந்தாச்சு. இப்போ சொல்கிறேன், லிஸ், மைக், சார்லி வாங்க, நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருவோம், வாங்க. ஏய், உனக்கு தெரியாது ஜி, லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு. அடப்பாமே, இங்கேயும் லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு. குட்டி பசங்களா, நான் உன்னை பிடிச்சிட்டேன் சிரிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். ஓ, மறுபடியும் என்கிட்ட தப்பிச்சு இவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்க எனக்கு பெரிய ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. எனக்கு பெரிய இந்த ஃபேக்ட்ரிக்கு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. அந்த ஃபேக்ட்ரியை லாக் பண்ண போகிறேன், ஃபுல்லாக செக்யூரிட்டி லாக் போட போகிறேன், ஷட்டரை மூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, சொல்றது கரெக்டாக, நம்ம தப்பிச்சு போகிறேன், ஃபுல்லாக லாக் போட போகிறேன், அவங்களாம் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ போடுற லாக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சுட்டான். லாக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், போடு. ஓகே, நம்ம பசங்கள வேன்குள்ளே ஓடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாதுப்பா சாமி, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. இந்த 3 ஜென்ரேட்டரால் தான் இந்த ஷட்டெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த ஜென்ரேட்டர் மட்டும் ஆஃப் பண்ணால் நம்ம எங்கேருந்து தப்பிச்சிடலாம். அந்த செக்யூரிட்டி ஜென்ரேட்டர் எப்படி ஆஃப் பண்ணால் அதுக்காக மேப் என்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ஜென்ரேட்டராக அடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஜென்ரேட்டர் அடிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஜென்ரேட்டர்கிட்ட தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, இதுதான் நம்ம கம்யூனிகேஷன் மிஷின். ஜென்ரேட்டர் கிடச்சிச்சுன்னா இந்த வாக்கி டாக்கியில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஓ யா, நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு அமேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படின்னு சொல்லி ஜென்ரேட்டரை உடச்சி நம்ம ஃபேமிலி கிட்ட போகணும். போலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம கீழே இறங்கலாம். ஜம்ப் பண்ணுறோம் கைப்புள்ள. இப்போ போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது யாருன்னு தெரியுமா? ஈவில்லன். இதுதான் என்னோட பையனோட ஃபேக்ட்ரியா? எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் என்னோட பையனோட ஃபேக்ட்ரியா? என்னோட பையனை பார்த்து நான் கட்டிப்பிடிக்க போகிறேன். ஏய் யார் அங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கிறது? சின்ன பையா, இருறான் விட மாட்டேன்டா. நீ வரான் தொடர்த்து முடிஞ்சா பிடிச்சிக்கோ. சரி, சீக்கிரம் போனேன்.
இது இந்த ரூமில் தான் ஜென்ரேட்டர் இருக்கும் இந்த வீட்டில் சீக்கிரம் உள்ளே போடா. ஓகே லாக் பண்ணிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர் ஹவுஸ் கிட்ட தான் இருக்குது ஜென்ரேட்டர். சீக்கிரம் எல்லாமே வாங்க. ஏஎஸ்ஏபி ஓவர் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கெட்டக்கி அந்த ஓகே அந்த ஜெனரேட்டர் இது இவகிட்ட என்னடா இருக்கும் மைக் இது என்கிட்ட இருக்கு நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இந்த முட்டையை போய் அங்கே வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கணும் மாட்டோம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அதுக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ நம்ம 3 முட்டையை எடுத்து அதை வைக்கணும். 3 முட்டையை எடுத்து அங்கே வச்சா அந்த க்ரொக்கடைல் வந்து அந்த முட்டையை அடக்காக்கும். அந்த கேப்பில் போய் அந்த கீ எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமில் போட்டால் அந்த டோர் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். போனால் இந்த இங்கே இருக்கா அப்படியே ஓப்பன் இடத்துல போய் தேடி பார்க்கலாம். இந்த பக்கம் போய் தேடி பார்க்கலாம். இருக்கும் அங்கே இல்லை, இங்கே இல்லை. எங்கடா இருக்கும்? சரி போகலாம். ரெண்டே இருக்கும் தேடி பார்க்கலாம். சீக்கிரம் ஓடு. இங்கே இல்லை. இங்கே இது ஏற்கனவே தேடி பார்த்துக்கலாம் தான். ஓகே இங்கே இல்லை. என்னடா எங்கேயுமே இல்லை. இந்த ரூம்குள்ளே கீ இருக்குமோ? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் அந்த கீயை போடணும். இங்கே இல்லை. எங்கடா அது இருக்கும்? இதுக்குள்ளே இங்கே ஒரு முட்டை இருக்குது. முட்டையை தூக்கி அங்கே வச்சுட்டு வந்துடலாம். அது மாதிரி ஈவினிங் வருதான்னு பார்த்துட்டு தான் போகணும். க்ரொக்கடைல் எங்கே இருக்குது? எப்போ ஜஸ்ட் வச்சு ஃபஸ்ட்டு நண்டு போட்டு தப்புன்னு வச்சுட்டு வந்துடும். அவத்தான் 2 ஏக்கா வச்சாச்சு. ஒன்றும் 3ஆவது ஏக்கா மட்டும் எங்கே இருக்குன்னு தெரில. இதை எப்போ எடுக்கலாம்? அந்த பக்கம் வருது. நம்ம இப்படி போயிடலாம். ஓடுறோம். இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடிட்டு போகலாம். அப்படியே இங்கே எங்கடா இருக்கும் அப்போ அது? இந்த இடத்துல இருக்குமோ? இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கலாம் இப்போ போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தா நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 3 சாப்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சாப்டர் தான் இப்போ நம்ம விளையாண்டுருக்கோம். ஈவினிங் நாங்கள் வரப்போது ஃபஸ்ட்டு சாப்டர் விளையாடணும். இன்னும் 2 சாப்டர் இப்போ விளையாடணும். நான் பார்ட்டாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்ட் 1, அது ஃபஸ்ட்டு சாப்டர். எல்லாம் ஒரு 20 நிமிஷம் 17 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விளையாடுற கேம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஈவினிங் அங்கே இருக்கோம்னா இந்த க்ரொக்கடைல் போக மாட்டேங்குது. ஓ க்ரொக்கடைல் 3 சாப்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 சாப்டர் இருக்குது. இந்த 3 சாப்டர் முடித்தாதான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் பார்ட்டாகவே சாப்டர் போட போகிறேன். ஓகே இப்போ அந்த முட்டை அடக்காட்டி இருக்கேன் நம்ம சைக்கிள். அப்போ அந்த கீயை எடுத்துடலாம். ஓட்டோம் வரலாம் கீயை. சீக்கிரம் ஈவினிங் வந்துட்டு போகிறோம். சீக்கிரம் ஐயோ வந்துட்டு போகிறோம். ஐயோ
வேறு பார்க்கல. எந்த கீ எடுத்து அங்கே போட்டுக்கலாம். இந்த ரூமில் போட்டுட்டு அந்த டோர் ஓப்பன் ஆயிடும். போடுற கீயை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீயை போட்டு டோர் ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ நம்ம அந்த கன் எடுக்கணும். உள்ள ஒரு கன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்துகிட்டு வரணும். ஓகே, அதான் கண்ணை காணும். என்னது, யாரோ கண்ணை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாரை எடுத்துகிட்டு போனா? டே நீ கப்பு சுப்பு இங்கே தான் என்ன எடுத்துட்டு யாரை எடுத்துகிட்டு போனான்? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவனை போய் தேடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் இங்கே தான் இருக்கா. கண்ணை கொடுத்துட்டான். அப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். இங்கே ராடு என்னமோ புது மிஷின் வாங்கி போட்டிருக்கானா, அதை போய் உடைக்கணுமா? ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு புது மிஷின் தான். இந்த இடத்துல புது மிஷின் வாங்கி போட்டிருக்கானா, அது போய் உடைக்கணுமா? அது எங்கே இருக்குது தெரியுமா? நான் மேலே போய் பார்த்து எங்கே இருக்கு கண்டுபிடிச்சிடலாம். எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டு தொலை. போடுற வழியா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், போட்டு தொலைச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சீக்கிரம் போ. அம்மா, நம்ம எதுக்கு போய் வரோம்? பின்னாடி தானே வரணும். போகணும். ஐயோ, மறந்து போயிட்டேன்னு. பின்னாடி போட சீக்கிரம். நான் போய் வேன் ஓட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப இப்படி வந்துட்டேன். சீக்கிரம் போட. வேன் ஓட்டலாமா? Charlie, get in position. ஓகே, சார்லி வந்து ரெடியாக இருக்கான்னு ஏறேன். ஐயோ, இவனா வந்தான். இவனா என்ன பண்ணுவான்னு எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். இவனும் கொடுப்புத்தனும். கொழுப்பு. ஓகே, லெட்ஸ் கோ சொல்கிறான். போடா சீக்கிரம். இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்ன பண்ணேன்னா, கண்ணை வச்சு பொட்டுன்னு போடணும். இங்கே இருக்கிற இடத்துல பொட்டுன்னு கண்ணை வச்சு போட்டு தள்ளிகிட்டே இருக்கும். ஓகே, ஆரம்பிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த எஸ் மார்க்கெல்லாம் இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ், Charlie, use this time to destroy the weak points of the tower while I restart the van. நடுவில் வந்து தொல்லை பண்ணுவாங்க. ஜாக்கிரதையாக தான் இருக்கும். Well, give me a moment and I'll start the van. Let's get it done. போனதுக்கப்புறம் உடச்சிட்டு இருக்காங்க பார்த்தியா? இப்போ அடுத்த இடத்துக்கு இந்த இடத்த சுற்றலாம். Oh no, the van stalled. Charlie, use this time to destroy the weak points of the tower while I restart the van. Give me a moment. I'll start the van. Let's get it done. Oh no, the van stalled. Charlie, use this time to destroy the weak points of the tower while I restart the van. It's working, Charlie. Let's keep moving. ஓகே, இப்போ அப்படி போயிடலாம். நம்ம சீக்கிரம் போகலாம். மலை ஏரியாவில் போய் கழுத்தையை கட்டி வச்சிருக்கோம். ஓகே, இதான் கடைசி நினைக்கிறேன். Charlie, use this time to destroy the weak points of the tower while I restart the van. I'll give you a moment. I'll start the van. Let's get it done. No, ஒன்றும் போட முடியும்.
இந்த கடைசின்னு நினைக்கிறேன். Oh no, the van stalled. Charlie, use this time to destroy the weak points of the tower while I restart the van. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். Give me a moment and I'll start the van. Let's get it done. மைக் நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மிஷினை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜென்ரேட்டர் பவர் ஆஃப் ஆயிடுச்சு. அவள் தான் ஒரு ஜென்ரேட்டர் முடிச்சாச்சு. நான் ஜென்ரேட்டர் மட்டும்தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்டர் 1 பார்ட் 1 முடிஞ்சிச்சு. சாப்டர் 2 வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. பாய் பை பை பாய். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆட்டோ சேவ் வேறு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் பை பை பாய்.